ஐயோ போயிட்டாரே, இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி அந்த பொண்ணுகிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறது? இந்த ஆளை பிடிச்சா மட்டும்தான் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எப்படியாச்சும் அந்த ஆளை பிடிச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துடணும். இல்லைன்னா நான் பண்ண பாவம் 7 ஜென்மத்துக்கும் ஒட்டுமொத்த வம்சாவழி அழிஞ்சிரும். எப்படியாவது அந்த ஆளை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடணும். அண்ணா, ஆட்டோ அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. நீ வாங்க. எங்கம்மா போனா? அதுவும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்ண்ணா. போங்கண்ணா போங்கண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா போங்கண்ணா. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்கம்மா. வண்டி போயிட போகுதுண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா. போயிடும்மா. உன்கிட்ட இருந்து சீக்கிரமா இந்த 2 குழந்தைகளையும் எடுத்து பண்ணி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்கம்மா. அந்த காரை சேஸ் பண்ணுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா, கார் போயிட்டு இருக்கு. இது ஆட்டோமா, அவ்வளவுதான் போவோம். அண்ணா போகுதுண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா. கார் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? ஐயோ பதட்டத்துல நான் நோட் பண்ண மறந்துட்டேன். என்னம்மா நீங்க கார் நம்பர் நோட் பண்ணிருந்தா கூட காரை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்கலாம். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுமா. என்ன ஆனாலும் சரி, அந்த ஆளுகிட்ட இருக்கிற குழந்தைய எப்படியாச்சும் மீட்டு எடுத்துட்டு வந்து தன்னோட குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைச்சு தினம் தினம் வேதனைப்பட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட சேர்த்துடணும். பாட்டி, நான் ஒரே ஒரு தடவை தான் மாலுக்கு போனேன், வேற எங்கேயும் நான் போனதே இல்ல. அப்படியா கண்ணு? லீவு விடட்டும், மெட்ராஸை சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. பாட்டி உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன? சரி பாட்டி. நிலா எழுந்துரு, கிளம்பலாம் வா. எங்கம்மா கூப்பிடுற? நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. நம்ம திரும்ப தேனிக்க போயிடலாம் வா. விஜய், என்னாச்சு விஜய்? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? மா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. நீ அமைதியா இரு. நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க போறதா இல்ல. நீ பழையபடி உன் புள்ள வீட்டுக்கே போயிரு. நிலா வா. விஜய், விஜய். அம்மா, அம்மா. அம்மா, ஏம்மா எதுக்காக நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்ற? காரணம்ல கேட்டுட்டு இருக்காத நிலா. நான் சொன்னா கிளம்பணும், அவ்வளவுதான். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீட்ட பிடிச்சிருக்கா?
எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் போயிடுறேன். அதுக்காக நான் இங்க இருந்து வேற ஊருக்கு போவேன், தேனிக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்காத. நீங்க இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. எனக்கு இந்த ஊரு பிடிக்கல. என் குழந்தையும் நானும் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கிளம்புறது உறுதி. ஐயோ, அதான் ஏன்னு கேக்குறேன். திருத்தப்படி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தேனில இருந்து வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, திருப்பி அங்கே போறேன்னு சொல்ற. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை இங்க? ஏய், ஏன் இப்படி மூளை குழம்பி போன மாதிரி தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்க? மா, நான் எங்க போகணும் எங்க இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதுல நீ தலையிடாத. உன் வேலை என்னமோ அதை பாரு. இங்க பாரு, உன் அண்ணன் அண்ணி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத பத்தி என்கிட்ட கேட்காத. காரணம் இல்லாம நீ இங்க இருந்து கிளம்ப மாட்ட. என்ன ஆச்சுங்கிற காரணத்தை என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயும் எந்த காரணமும் சொல்றதா இல்ல. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல பிடிக்கல அவ்வளவுதான். நாங்க கிளம்புறோம், அவ்வளவுதான். கடைக்கு போகும்போது நல்லா தள்ளடி இருந்த, திடீர்னு இப்ப திரும்பி வந்து ஊருக்கு போகணும்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்ன பிரச்சனை உனக்கு? இத்தனை தடவை கேக்குறல, சொல்லி தொலையேன். உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றது? என்கிட்ட எந்த காரணத்தையும் கேட்காத. எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. என் பொண்ணு நானும் இங்க இருக்கிறதா இல்ல. இன்னொரு விஷயம், எனக்கு இங்க நிம்மதி இல்ல. தேனிலையாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். எனக்கு வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் போறேன், அவ்வளவுதான். ஐயோ, நான் கிளம்புறேன். நிலாவா, விஜய், இரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே இரு. எதுக்காக திரும்ப ஊருக்கு போகணும்னு நினைக்கிற? குழந்தையோட படிப்பு இங்க தானே இருக்கு. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மறுபடியும் ஊருக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? மா, ஏம்மா திடீர்னு ஊருக்கு போலான்னு சொல்ற? இங்கே இருக்கலாமா? இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்க தானம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்ட. பாட்டு கிளாஸ் வேற சேர்த்து விடுறேன்னு சொன்ன. இப்ப திடீர்னு ஊருக்கு போலான்னு சொன்ன. என்னம்மா அர்த்தம்? ப்ளீஸ்மா, இங்கே இருக்கலாமா? ப்ளீஸ்மா. நிலா, அம்மா சொன்னா அது உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இங்க வேண்டாம். நம்ம பழையபடி தேனிக்கே போலாம், இல்ல வேற எங்கேயாவது கூட போகலாம். ஆனா சென்னை மட்டும் வேண்டாம்.